இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் இருக்கிறனால லாரியெல்லாம் போச்சுன்னா இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி தாங்க பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை வெட்டி உள்ளன்னு சொல்லி வெட்டிகிட்ருக்குறேங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்ன ஒரு பழமொழி வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை வச்சா இளநீருன்னு சொல்லுவாங்கங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, கடைசி காலத்தில் வயசான காலத்தில் பிள்ளைங்க நம்மளுக்கு கை விட்டுட்டா கூட இந்த தென்னை மரத்தை வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வச்சு நமக்கு வருமானம் வந்துடுங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தென்னை மரத்தில் இளநீ வைக்கலாங்க, தேங்காய் வைக்கலாம், தேங்காய் எண்ணெயாட்டி வைக்கலாங்க. அதே சமயத்தில் நம்ம அந்த மட்டையை உரித்து விளக்கமாறாவும் வந்து விற்றுக்கலாங்க. இந்த தென்னை மரத்தை வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துகிட்டே தாங்க இருக்கும். அதுக்கு தான் வந்து அந்த பழமொழி வந்து பொருந்துங்க. பிள்ளையை பெற்ற கண்ணீர், தண்ணியை வச்சா இளநீருன்னு சொல்லி பாட்டும் இருக்குங்க. பழமொழியும் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க எங்கள் அம்மா எங்களை பார்த்து. இந்த பழமொழியை பார்த்திங்கன்னா நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது உண்மைதான் கண்ணு, நாளைக்கு வந்து வயசான காலத்தில் பார்த்துக்க முடியலனா கூட இந்த மாதிரி தென்னை மரம்